ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 கேட்டகரிக்கும் எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா. ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ சரிங்களா. 4 எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டுக்கு வந்து அ தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது, ஆன்சர் கீ செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதுக்கான அப்டேட்டும் விட்டுருந்தாங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கேட்டகரி ஜாபுக்கும் அவங்க வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்தா நம்ம கேண்டிடேட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதே போல் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா. அதாவது சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஏஎல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 29 நவம்பரில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு சரிங்களா. சிபிடி 1 வந்து நடந்து முடிஞ்சது 29 நவம்பரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 டிசம்பர் அன்னைக்கு ஓகேங்களா. 4 டிசம்பர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. இது ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸும் சொல்லிட்டு விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ அப்ளை பண்ணவங்க வந்து அதிகமாக அப்ளை பண்ணி லேக்ஸ் கணக்கில் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் தான் வந்து சிபிடி 1க்கு வந்து எலிஜிபிள் அப்பியர் ஆனாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த வேலிட் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. அது வந்து ஆர்ஆர்பிக்கு தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ ஜோன் வைஸ் விட்டுருந்தாங்க. நம்ம சென்னை ஜோனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு வந்து இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து வேலிட் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க 66,550. அதை கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருந்தாங்க யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாகவும் இத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. இப்போது சிபிடி 2க்கு ஏஎல்பி சிபிடி 2க்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி 1லேருந்து ஓகேங்களா. சிபிடி 1லேருந்து அதாவது வேக்கன்சியை பொறுத்து ஓகேங்களா. இப்போ ஆர்ஆர்பி சென்னை வேக்கன்சி எவ்வளவோ அந்த வேக்கன்சியை பொறுத்து ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஸோ அந்த வேக்கன்சியை பொறுத்து 15 மடங்கு ஓகேங்களா. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த 15 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்றதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். எப்படி இந்த கட் ஆஃப் இருக்கும், இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் இதை பொறுத்து ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி இருந்திருக்கும் சரிங்களா. அதாவது ஏஎல்பி எக்ஸாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வேக்கன்சியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 மடங்கு ஓகேங்களா. இப்போ யூஆருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 182 வேக்கன்சினா அப்போ 15 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அப்போ 182 × 15 போட்டோம்னா 2730 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் காம்படிஷன் சரிங்களா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் காம்படிஷன், அப்போ எப்படி வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும், அப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இப்போ எப்படி கட் ஆஃப் மாறும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ அங்கே காம்படிஷன் வந்து அதிகமாக இல்லை கம்மியான்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. இது ஏஎல்பிக்கு நம்ம சொன்னோம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சுது ஓகேங்களா. ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் எக்ஸாமே இதுதான். ஃபஸ்ட்டு ஏஎல்பி, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிட்டு 13 டிசம்பர் வரைக்கும் நடந்துச்சு ஓகேங்களா. 13 டிசம்பர் 2024 நடந்துச்சு. ஆனால் இன்னுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே வந்து சென்னை ஜோன் சரி ஆர்ஆர்பி சைட்லையும் சரி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணலை ஓகேங்களா. ஆனால் ஏஎல்பிக்கு வந்து பண்ணியிருந்தாங்க சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. ஏன்னா 13 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. இங்கே வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் 25 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ செக் பண்ணுறது தான் இன்னும் அப்டேட்டே பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஏஎல்பிக்கு அப்டேட் பண்ண மாதிரி இவங்க வந்து அங்கே அப்டேட் பண்ண ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து அப்டேட்டே பண்ணலை சரிங்களா. ஸோ அது ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடந்த ஜேஇ எக்ஸாம் சரிங்களா. ஜேஇ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. இதுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள் 20 டிசம்பர் 2024 அன்றைக்கி சரிங்களா. ஸோ ஆனால் ஜேஇ எக்ஸாம் வந்து
தேர்டாக நடந்தது ஓகேங்களா. அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்புறம் நடந்தது 16லேருந்து 18 டிசம்பர் 2024 இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ஜேஇக்கு வந்து நடந்தது. ஸோ 18 டிசம்பரில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சிங்களா, அப்படியே ஒரு நாள் கழிச்சு ஓகேங்களா 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. நல்லா பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க, அதே போல் டோட்டல் அந்த வேலிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். இங்கே பாருங்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் டிசேபிலிட்டி வைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்து தான் அப்போ ஒரு வேக்கன்சிக்கு வந்து எத்தனை பேர் காம்படிஸ்டாக இருக்காங்க, அப்போ கட் ஆஃப்ன்றது வந்து எப்படி அதிகமாக இருக்குமா, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குமா, இல்லை லோவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஜேஐக்கு உண்டானது. ஆனால் இதுவே தேடானது தான். ஆனால் இங்கே பாருங்கள், எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண வேலை இன்னமும் அப்டேட் பண்ணலை. எத்தனை வேலிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி 1 நடந்துச்சு இல்லையா. இப்போ சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் அவங்க நடக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மார்க் பேஸ் பண்ணி வேக்கன்சியை பொறுத்து 10 மடங்கு ஓகேங்களா. இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வேக்கன்சியில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. அதுதான் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு. ஸோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇயும் சிபிடி 1 சிபிடி 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்க சிபிடி 1 வந்து முடிஞ்சது இல்லையா. இப்போ சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து இவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையோ சரிங்களா, ஜோன் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்களோ அந்த வேக்கன்சியில் 15 மடங்கு ஓகேங்களா. 15 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஜேஇக்கு சொன்ன விஷயம். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலிட் அப்ளிகேஷன்ஸ்ன்றதை வந்து கொடுத்துருந்தாங்க அப்டேட் வந்து. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு வேக்கன்சிக்கு வந்து எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, அப்போ கட் ஆஃப்ன்றது அதிகமாகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தெளிவுக்கு வரலாம். அதே போல் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து நடந்தது. டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 அது வந்து நடந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 19 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிட்டு 30 டிசம்பர் 2024 முடிஞ்சது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கடைசியாக நடந்தது அவங்க அறிவிச்சா அந்த 4 கேட்டகரியில் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே ஒன்றும் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு என்னமோ அப்டேட் பண்ணலை, ஜோன் வைஸ் அப்டேட் பண்ணலை. இங்கே 30ஆம் தேதி வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. டிசம்பர் 30ஓட எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெக்னீஷியன் கிரேடு 1க்கு மட்டும் ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. அதாவது 25ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு, அதாவது ஆன்சர் கீ செக் பண்ணுறது, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது. ஆனால் இன்னமும் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, ஜோன் வைஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேக்கன்சிக்கு வந்து எத்தனை பேர் காம்பீட் ஆவாங்க அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து கால் பண்ணுவாங்க பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. அதாவது சிபிடி எக்ஸாம் வந்து முடிஞ்சது இல்லையா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஓகேங்களா. அதாவது எப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்களாம், இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஜோன் வைஸ் அறிவிச்சிருந்தாங்களோ கம்யூனிட்டி வைஸு, ஸோ அந்த வேக்கன்சி வந்து எவ்வளோ, உதாரணத்துக்கு ஒரு 10 வேக்கன்சின்னு வச்சிங்களா. இப்போ யூஆருக்கு 10னா அதே 10 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு, அதாவது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு 15 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இப்போ வேக்கன்சி வந்து இப்போ யூஆர் கேட்டகரிக்கு 10ன்னு சொல்லிட்டிங்கன்னா வச்சிங்களா, அப்போ 10 பேர் தான் சிபிடிலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிசிக்கு வந்து ஒரு 20 வேக்கன்சின்னு வச்சிங்களா, அப்போ 20 பேர் தான் சிபிடிக்கு வந்து சிபிடிலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டாக்குமெண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இதுதான் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான இந்த ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு வந்து எத்தனை வேலிட் அப்ளிகேஷன்ஸ், இப்போ சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து வேலிட் ஆகிருக்கு, ஸோ அந்த வேலிட் அப்ளிகேஷன்ஸில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, அதை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேக்கன்சிக்கு வந்து எவ்வளோ காம்படிட்டிவ் இருக்கும், எப்படி கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் மட்டும்தான் அந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதர்வைஸ் இன்னும் எஸ்ஐக்கு வந்து நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கும் அப்டேட் பண்ணலை ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து
நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியரா குடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எத்தன மடங்கு வந்து நாங்க வந்து கால்குலேட் பண்ணுவோம். எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் வைஸ் நடந்தது ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு. ஸோ அது வந்து நார்மலைசேஷன் மெத்தட் இருக்கும். அந்த நார்மலைசேஷன் மெத்தட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கட் ஆஃப்ன்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் அவங்க வந்து அ கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ இதுதான். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் தெரிஞ்சா மட்டும் தான், நம்ம வந்து ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, எத்தனை பேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து கணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மார்க்கு, அந்த ஸ்கோராக நம்ம வந்து யூகிக்க முடியும். சரிங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் ஏஎல்பிக்கும், ஜேஇக்கும் தான் வந்து விட்டுருக்காங்க. அடுத்தது எஸ்ஐக்கும் அதே போல் டெக்னீஷியனுக்கும் விடுறாங்களான்னு பார்ப்போம். அப்டேட் விடுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக டெக்னீஷியன் கிரேட் 1க்கு தான் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணுறது வந்து விட்டுருந்தாங்க. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3 ஆன்சர் கீ வந்து இன்னும் செக் பண்ணுறது இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஜனவரி 6க்குள்ளே வரதா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நானும் ஒவ்வொரு ஜாப் விஷயமா, அதாவது ஜேஇக்கும் சரி, டெக்னீஷியனுக்கும் சரி, ஆர்பிஎஃப்எஸ்சிக்கும் சரி, என்ன மாதிரி கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தடில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன் ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் ஒரு தெளிவு கொடுக்கும் ஓகேங்களா? நீங்களுமே இதை வந்து நீங்கள் நம்ம சென்னை ஜோனில் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? நம்ம சென்னை ஜோனுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஜாப் கேட்டகரிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இந்த கிளிக் ஹியர் ஓல்டு நோட்டீசஸ் ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஜாப் கேட்டகரி, நீங்கள் ஏஎல்பினா ஏஎல்பிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், இல்லை எஸ்ஐனா எஸ்ஐக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா? 2024 இப்போ எஸ்ஐ சம்மந்தமான என்னென்ன அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க, அதாவது ஆரம்பத்துலேருந்து ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா லிங்க்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா? ஸோ நீங்களுமே அந்த விஷயத்தை ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதே போல் அதர் ஜோன் வெப்சைட்டையும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து கரெக்டாக வந்து சேரும் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? தேங்க்யூ.